அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை முதல்ல தட்டி எழுப்புங்க, முயற்சி பண்ணுங்க, விடக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஒரு சிஷ்யம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குரு சொன்னதை செய்யணும், அதை ஒபே பண்ணணும், ஒபீடியண்டா இருக்கணும். ஒழுக்கத்தை கடைபிடிங்க, சத்தியத்தை கடைபிடிங்க, நேர்மையை கடைபிடிங்க. இப்படி செயல்படுங்க. இப்படி செயல்பட்டு இன்னும் பலன் உங்களுக்கு கிடைக்கும். போங்க. சொல்ல முடியாது, காப்பாற்றுவாரா இல்ல மாட்டாரா? யார் பெரிய வீரம் தெரியுமா? ஆன்மீகவாதி தான். உலகத்தையே தலையில தூக்கி மாற்றக்கூடிய வல்லமை தவம் செய்பவருக்கு கிட்டும். அதுக்கு உதாரணம் தான். 10 தடவை வந்தாரு. மறுபடியும் தீவிரம், வைராக்கியம், ஆற்றல் பெற முடியும். ரிஷியா இருந்தாதான் முடியுமா? ராவணனா இருந்தாதான் முடியுமா? ஞானம் கிடைக்குமா? சத்தியங்கள் வராதா? சாதிச்சு காட்டினார்னா எனக்கு என்ன மனக்கவலை? தொழிலை செய்தாலும் ஏக அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை